ஆசியான் நாடுகளுடன் இந்தியாவுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு உள்ளது. மலேசியாவில் நடந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மாநாட்டில் பிரதமர் மோடி காணொலியில் உரை. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் காபி உலகம் முழுவதும் பிரபலமாகி வருவதாக பெருமிதம். மகாராஷ்டிராவில் பெண் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் மாநில அரசுக்கு ராகுல் காந்தி கண்டனம். பாஜக அரசின் மனிதாபிமானமற்ற உணர்ச்சியற்ற போக்கை வெளிப்படுத்துவதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடங்கும் தேதி நாளை அறிவிக்கப்படும் என தகவல். நாளை மாலை 4:15 மணிக்கு டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள். முருகன் கோவில்களில் கந்த சஷ்டி விழா கோலாகலம். சூரசம்ஹாரத்தை காண குவிய தொடங்கிய பக்தர்கள். வங்கக்கடலில் புயல் சின்னம் எதிரொலி. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்தபோது விவசாயிகளின் வேதனையை உணர்ந்தேன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலைதள பதிவு. திருவள்ளூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு மத்திய குழுவினர் வருகை. நெல்லின் ஈரப்பதம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு. நெல் கொள்முதல் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியவை புழுகு மூட்டைகளாகத்தான் உள்ளன. பொய்கள் அவதூறுகளை புறம் தள்ளி தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றுவோம் என தொண்டர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தொடர் மழையால் கும்பகோணத்தில் மழைநீரில் மூழ்கிய விளை நிலங்கள். 50 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல், வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் பாதிப்பு. கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் சேமிப்பு கிடங்கு கட்டியிருந்தால் நெல் வீதியில் இருக்குமா? ஒவ்வொரு ஆண்டும் நெல் வீதியில் கிடப்பதாக சீமான் குற்றச்சாட்டு. மிக அத்தியாவசியமான உயிர் தேவையா இருக்கிற உணவுப் பொருளான நெல்லை கொள்முதல் செய்யாம சாலையில போட்டு வீதியில போட்டு மழையில நனைஞ்சு முளைக்க வச்சு எத்தனை லட்சம் டன், 20 லட்சம் டன்னுக்கு மேல இன்னைக்கு தெருவில் போட்டு உங்களை பார்த்திருப்பீங்க. சுடுகாட்டில் இருக்கிறதுல ஒண்டி அடுக்கி வச்சு அதை பாதுகாக்கிற நிலைமையில் இருக்கு. நெல் கொள்முதல் விவகாரத்தில் வரும் 29ஆம் தேதி திருவாரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் கட்சி அறிவிப்பு. அதிமுக கூட்டணிக்கு விஜய் வந்தால் அவரது எதிர்காலத்துக்கு நல்லது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. வந்தால் 220 சீட்டு அதிமுக, வரலன்னா 150 சீட்டு அதிமுக. இதுதான் வருவார். வருவது அவருக்கு நல்லது. அதிமுகவுடைய தலைமையில் உள்ள கூட்டணியில் விஜய் அவர்கள் வருவது என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும், எதிர்கால அரசியலுக்கு அவர் ஒரு பாதுகாப்பாகவும் நிச்சயமாக அமையும். ஆசிய இளையோர் விளையாட்டில் தங்கம் வென்ற கார்த்திகா மற்றும் அபினேஷுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை. தமிழ்நாடு தங்கங்களுக்கு ஊக்கத்தொகையுடன் உற்சாக வரவேற்பு அளித்ததாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு.
உலகின் எந்த பகுதிக்கும் சென்று தாக்கும் அணுசக்தி ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்ததாக ரஷ்யா அறிவிப்பு. உக்ரைன் மீதான போரை தீவிரப்படுத்தும் நிலையில் நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் முன்னிலையில் போர் நிறுத்த நீட்டிப்பு ஒப்பந்தம் கையெழுத்திட்ட தாய்லாந்து மற்றும் கம்போடியா. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். தண்டாயுதபாணிக்கு திருச்செந்தில் ஆண்டவருக்கு வெற்றிவேல். வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் இன்று பிற்பகல் 3 மணி முதல்.